வெல்கம் டு லாஸ்ட் மிஸ்ட்ரி சேனல். டுடே நம்ம சேனலில் ஒரு ஃபேமஸ் கேஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, கேஸ்க்குள்ளே போகலாம். அன்னைக்கு டிசம்பர் 16, 2012 அன்னைக்கு நைட் 7:30 மணி ஒரு டீனேஜ் பொண்ணும் ஒரு டீனேஜ் பையனும் ரோடை கிராஸ் பண்ணி வேகமாக வந்து ஒரு பஸ்ஸை மறிக்கிறாங்க. அந்த பஸ்ஸும் நிற்கிது. அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறுறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் தெரியாது, இந்த பஸ்ஸில் இருந்து நம்ம இறங்க மாட்டோம், தூக்கி வீசப்படுவோன்னு. அவங்க உள்ளே போயிட்டு உட்காடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்த்தா ஒரு 4 இளைஞர்கள் சீட்டில் உட்காந்துருக்காங்க. ஒரு இளைஞர் இவங்கள நோக்கி வர்றாரு. வந்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி வர்றாரு. வந்தவர் டிக்கெட்டை கொடுத்துட்டு, என்ன பொண்ணும் பையனும் இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டைக்கு இழுக்கிற மாதிரி பேசுகிறாரு. அந்த பொண்ணு, இதுக்கு மேலே இங்கே இருந்தோன்னா சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு இந்த பஸ்ஸை நிறுத்தி இறங்கலான்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. அப்போது அந்த 4 இளைஞர்களும் வந்துடுறாங்க. இவங்க கிட்ட ஓவராக வாக்குவாதம் முத்துது. அப்போது இவர் கூட வந்த அந்த ஒரு பர்சனை ரொம்பவே ஒரு சிவியராக ஒரு இரும்பு கம்பியால் தாக்குறான் அந்த 5 பேரில் ஒருத்தன். இதை பார்த்த அந்த பொண்ணு ரொம்பவே பயந்துடுறா. பயந்துட்டு தன்னுடைய ப்ரொடெக்ஷனுக்காண்டி தங்கிட்ட இருக்க பொருளெல்லாம் எடுத்து அடிக்கிறா. ஆனால் அவள் என்னதான் வந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காண்டி எவ்வளவு ஒரு ஃபோர்ஸை இது பண்ணாலுமே அங்கே அவளுடைய செயல் எதுவுமே வந்து பயனளிக்கலை. காரணம், அந்த பஸ்ஸில் இருந்த 6 இளைஞராலையும் ரொம்ப கொடூரமான முறையில் ரேப் செய்யப்பட்டு ஓடுற பஸ்ஸிலிருந்து தூக்கி எறியப்படுறா. ஆமாங்க, நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டீங்க. இது நம்ம இந்தியாவோட கேபிட்டல் டெல்லியில் நடந்த ஒரு பஸ் மர்டர். நிர்பயா வழக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லார் வீட்லேயுமே நியூஸ் பேப்பர்லேருந்து நம்ம டிவியில் ஓடுற நியூஸ் வரைக்குமே நம்ம மனசில் ரொம்பவே வந்து ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தின கேஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்த பஸ்ஸில் இருந்து தூக்கி எறியப்பட்ட அந்த பொண்ணோட பேர் ஜோதி சிங். அவரோட ஃப்ரெண்டோட பேர் அவிந்திரா. இவங்க 2 பேருமே லைஃப் ஆஃப் பை அப்படின்ற ஒரு மூவியை அன்னைக்கு பார்த்துட்டு ரொம்பவே இருட்ட தொடங்கியதுனால ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளெல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி முனிர்கா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வேகமாக வர்றாங்க. ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸே இல்லை. ஸோ ஒரு வெள்ளை கலர் பஸ் வர்ற மாதிரி தெரிஞ்ச உடனே இவங்க ரோடை கிராஸ் பண்ணி வந்து அப்போதான் இந்த பஸ்ஸில் வந்து ஏறுறாங்க. அப்போது இந்த பஸ்ஸில் ஏறினவங்களுக்கு இவ்வளவு பெரிய சம்பவம் வந்து அந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்தது ராம் சிங், அக்ஷய், பவன், வினி சர்மா, முகேஷ் மற்றும் 16 வயசு நிரம்பாத ஒரு மைனர் பையன் அப்படின்னு சொல்லி இத்தனை பேரும் சேர்ந்து தான் அந்த பொண்ணை ரொம்பவே கொடூரமான முறையில் ரேப் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த பவன் குப்தா அப்படிங்கிறவன் தான் ஒரு இரும்பு கம்பியால் இவரோட ஃப்ரெண்டான அவிந்திராவையும் ரொம்பமான முறையில் வந்து தாக்கியிருக்கான். அதுலேயும் ஜோதி சிங் அப்படின்ற இந்த பொண்ணோட ப்ரைவேட் பார்ட்டில் இரும்பு கம்பியால் அதிக முறை தாக்குனதுனால அவங்களுடைய குடல் அப்படிங்கிறதுல ரொம்பவே வந்து பாதிப்பாயிருக்கு. இந்த நிலைமையில தான் 45 நிமிஷம் கழிச்சு இந்த பொண்ணை ஓடுற பஸ்ஸில் இருந்து இந்த 2 பேரையுமே தூக்கி எறிஞ்சிருக்காங்க இந்த கிரிமினல்ஸ். பஸ்ஸில் இருந்து தூக்கி எறியப்பட்ட இவங்களுடைய 2 பேர் பாடியையுமே பார்த்த ஒரு செக்யூரிட்டி போலீஸுக்கு இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அங்கே வந்த போலீஸ் இவங்க 2 பேரையுமே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. 2 பேருமே ஹோமா ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இந்த நிலையில் அந்த பஸ்ஸு எல்லாமே வந்து கண்டுபிடிக்கப்படுது அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கேமராஸ்னால. அப்போது அந்த பஸ்ஸு என்ன பஸ்ஸுன்னு பார்த்தா அது ஒரு ஸ்கூல் பஸ்ஸு. அந்த ஸ்கூல் பஸ்ஸை ஓட்டுறவன் தான் ராம் சிங் அப்படிங்கிறவன். நவம்பர் 21 அன்னைக்கு இந்த பொண்ணு கண்ணு முழிக்கிறாங்க. அப்போது இதை சம்மந்தமான எல்லாத்தையுமே வாக்கு மூலமாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு உடம்புல ரொம்பவே வந்து பாதிப்பு அதிகமாக இருந்ததுனால சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது போயிட்டே இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட நாள் கழித்து இந்த பொண்ணு சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல்லையே சிகிச்சை பலனளிக்காமல் குடல் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஃபுல்லாக செப்டிக் ஆகி அதனால தான் இவங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ரிப்போர்ட்டோட அவங்க இறந்தும் போகிறாங்க. இந்த நியூஸ் டெல்லி முழுக்கவே காட்டு தீ மாதிரி பரவுது. இந்த பொண்ணுக்காக ஜஸ்டிஸ் கேட்டு பல பேர் தன்னுடைய பொண்ணை இந்த பொண்ணை நினச்சி ரோட்டில் இறங்கி போராடுறாங்க. பல மகளிர் குழுக்கள் இந்த பொண்ணுக்கு நியாயம் கேட்டு
கோர்ட்டில் கேஸ் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணுறாங்க. இது மாதிரி பலவிதமான காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து எல்லாருமே வந்து போராட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் 2013 இவங்க இந்த சூழலில் அனைத்து கைதிகளையும் கைது செய்கிறாங்க போலீஸ். இதில் 2013 மார்ச் 13 அப்போது ராம்சிங் என்ன பண்ணுறான்னா அதே ஜெயிலுக்குள்ளேயே சூசைட் பண்ணி செத்து போகிறான். அதில் ஆகஸ்ட் 31 அன்னைக்கு அந்த மைனர் பையனுக்கு அவனுக்கு அந்த மைனருக்கான தண்டனையாக வந்து 3 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த 4 பேருக்குமே ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றம் டெல்லி அங்கே வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இந்த வழக்கு 2013 செப்டம்பர் 13 டெல்லி சாக்ரட் நீதிமன்றத்தில் தான் நடத்தப்பட்டுச்சு. மேலும் இந்த வழக்கை டெல்லி ஹைகோர்ட்டும் இந்த பனிஷ்மெண்ட் தான் கரெக்டான பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ஜிதம் பண்ணுது. மேலும் இந்த கேஸுக்கு வந்து மறுபரிசீலனை அப்படிங்கிறது பண்ணக்கூடாது அப்படின்னும் 7 நாளுக்குள்ள வேணும்னா மெர்சி பெட்டிஷன் அப்படிங்கிறத இவங்க போட்டுக்கலாம் அப்படின்ற சாய்ஸ் மட்டும்தான் இவங்களுக்கு கொடுக்கப்படுது. இந்த நிலையில் இந்த பொண்ணோட அம்மா பாட்டியாலா நீதிமன்றத்தில் 2020 இதுக்கான ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அப்போது ஜனவரி மந்தில் இதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டாக இதை ஒரு அவசர வழக்காக வந்து எடுத்து நைட்டு 2 மணிக்கு சுப்ரீம் கோர்ட்டு இந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டான பனிஷ்மெண்ட் அண்ட் இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை சிவியராக வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியும் இதுக்கான தீர்ப்பை வந்து கொடுக்குது. இந்த ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புக்காக 7 வருஷமாக காத்திருந்தாங்க அங்கிருந்த மக்கள். அதாவது இந்த 7 வருஷத்தில் பலவிதமான எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் தடியடிகளையும் பலதை வந்து இன்னல்களை சந்திச்சாங்க. மேலும் ஜஸ்டிஸ் ஃபார் நிர்பயா அப்படிங்கிற ஒரு எதிரொலி அப்படிங்கிறது அந்த டெல்லி முழுக்கவே பரவி கிடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பேரோட நினைப்பிலையுமே இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது எத்தனை வருஷம் ஆனாலும் வரணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொடூரமான சூழல் எந்த ஒரு பொண்ணுக்குமே நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வைராகியமான எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த நிர்பயா வழக்குக்கு அப்புறம் தான் இதுக்கான சட்டங்கள் அப்படிங்கிறது வலுப்படுத்தப்படுது. பெண்களுக்கு எதிரான பல வன்முறைகள் அண்டு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்லேருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விதமான அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது பண்ணப்படுது. அதுலேயும் அந்த 16 வயசுக்கு கீழே இருந்த மைனர் பையனுக்கு 3 வருஷம் தான் தண்டனை கொடுத்தீங்க அப்படின்றத எதிர்த்து நிர்பயா வழக்கில் அவங்க அம்மா விட்ட வழக்கு அப்படிங்கிறதுல பலவிதமான அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்து இதில் வந்து நாலேஜ் வந்து இருக்குது அந்த பையனுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பையனை மைனர் லிஸ்ட்டில் வைக்கக்கூடாது. அவனுக்கும் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸுக்கு என்ன ஒரு தண்டனை கொடுப்போமோ அந்த ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தங்கள் எல்லாமே கொண்டு வரப்படுது. ஏன்னா இந்த வழக்கில் அந்த பொண்ணை அதிகமான ஒரு சீண்டலுக்கு உள்ளாக்குனது அப்படிங்கிறது அந்த 16 வயசு பையன்தான் அப்படிங்கிறத ஊர்ஜிதமே பண்ணி காட்டினாங்க. ஜஸ்டிஸ் ஃபார் நிர்பயா அப்படின்னு பல பேர் தன்னுடைய மூச்சடக்கி கத்துன அந்த பேரொளியின் காரணமாக தான் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் 7 வருஷங்கள் காத்திருந்தாலும் இந்த ஒரு தண்டனையானது அவங்களுக்கு நிறைவேற்றப்படுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே இவங்களை இதுக்காண்டி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிப்புகளையும் வேட்டுக்களையும் வாங்கி வச்சு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்துக்கு தயாராகிக்கிட்டு இருந்தாங்க. அன்றைய நாள் வருது 2020 மார்ச் 20. அன்றைய நாள் இன்னைக்கு காலையில் 4:30 மணி போல் கைதிகள் எல்லாத்தையுமே வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் சென்று பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த 4 பேரையும் அவங்களுக்கான உயில் மாற்றம் எதுவும் பண்ணணுமா செய்யணுமா அப்படின்ற இதிலெல்லாம் வந்து சைன் போட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையுமே குளிக்க சொல்லிட்டு அவங்களுக்கான காலையில் உணவும் வந்து வழங்கப்பட்டு அவங்க வந்து வெளியில் வந்த உடனே அவங்களுடைய கைகள் 2யுமே வந்து இழுத்து பெரிய கயிறு கொண்டு கட்டுறாங்க. கட்டிட்டு இந்த 4 பேரையுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த திகார் ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸில் இந்த 4 பேருமே ஏறி போகிறாங்க. தன்னுடைய லாஸ்ட் நிமிடங்களை எண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது அவங்களுடைய ஹார்ட் பீட் சத்தம் கூட அவங்களுக்கு ஒரு பேரிடி மணிக்கு இருந்தது. அந்த 4 பேரும் போய் அவங்களுக்கான இடத்துல போய் நிற்கிறாங்க. அவங்களுக்கு எதிர மேஜிஸ்ட்ரேட் நிற்கிறாரு. அவங்கள முழு பரிசோதனை பண்ண மருத்துவர் நிற்கிறாரு. காவல் அதிகாரி நிற்கிறாங்க. அப்போது கரெக்டாக 5:30 மணிக்கு அவங்களுடைய கழுத்தில் ஒரு கருப்பு துணியால் வந்து மூடுறாங்க முகத்தை முழுக்க. கழுத்தில் அந்த சுருக்கு கயிறு அப்படிங்கிறது போடப்படுது. அவங்களுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது. 3,
2 1 டப். இப்போ ஒரு நிசப்தம் நிலவுது. என்னன்னா அந்த 4 பேரோட உயிரும் பிரியுது. அதில் அரை மணி நேரம் வரைக்குமே அவங்களுடைய உடல் அவங்க உயிர் பிரியணும் அப்படின்றதுக்காக தூக்குலையே தொங்க விடப்படுது. அரை மணி நேரம் கழித்து மருத்துவர் போய் பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த 4 பேருடைய உடலும் இறக்கப்படுது. வெளியில் அந்த 4 பேரோட உயிர் பிரியக்கூடிய அந்த நிசப்தமான சூழ்நிலையில் வெளியில் ஒரே சத்தம். என்னன்னு பார்த்தா ஒரே வெடி வெடிக்கிறதும் இனிப்புகள் பரிமாற்றப்படுறதும் ஒரே கோலாகலமாக இருந்திருக்கு. நம்மளுடைய கிருஷ்ணர் நரகாசுரனை அழிச்ச அந்த ஒரு தினத்தை தான் நம்ம தீபாவளின்னு கொண்டாடுறோம். அது மாதிரி இந்த 4 பேர் இறந்த ஒரு நிகழ்வை தான் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும், ஏன் இந்தியாவே கொண்டாடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு முறை மட்டுமே பிறந்து வாழக்கூடிய இந்த உலகத்தில் நாம் அந்த ஒரு பிறப்புக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு துன்பம் தராத வகையிலையாவது இந்த உலகத்தை விட்டு போகணுன்ற எண்ணம் எல்லாரோட மனசுலேயுமே வரணும். ஒரு குட் இன்ஸ்பிரேஷனாக இருக்க முடியாத லெவலுக்கு போனால் கூட ஒரு பேட் இன்ஸ்பிரேஷனாக இந்த உலகத்தை விட்டு மறைகிறது அப்படிங்கிறது ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட த பிக்கஸ்ட் கிரிமினல் ஆட்டோ சங்கருடைய பயோகிராஃபியும் இதே மாதிரி தான் ஒரு எண்டை கொடுத்துருந்துச்சு. ஸோ ஒரு பேட் இன்ஸ்பிரேஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மக்கள் எல்லாரோட மனசுலேயுமே வரணும். எனிவேஸ், இந்த மாதிரி கேஸஸை நல்லா டெப்த்தாக பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.